அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகுமதி சுரேஷ் சேர்ந்து வந்து அந்த தங்கராட்சி முகத்தில் கரிய போஸ்ட்னா நல்லாயிருக்கும். நீ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அழகுமதி சுரேஷ் 2 பேர்த்தையும் கொடைக்கானல் ட்ரிப்புக்கு கூட்டு போகலாம்னு சொல்லிட்டு பாகியராஜும் மலரும் பிளான் போடுறாங்க. அதை அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் பாகியராஜ் சொல்கிறாங்க. உடனேவும் அவளை யார் சம்மதிக்க வைக்கிறது அப்படி சொல்லிட்டு இங்கே மலர்கிட்ட கேட்டதும் மலர் நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதான் நீ சொன்ன அவள் கேட்டுக்குவாளே அப்படின்ட்டு எங்கள் மாமியாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மதிய காலேஜுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இந்த கேஸை நானே வாபஸ் வாங்க மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனேவும் அவங்க ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் எதுக்கு மேடம் வருத்தப்படுறீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, எங்களால் தான் அவங்களோட லைஃபே இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் விருப்பம் இல்லாமல் இப்படி ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு, அதுக்கு காரணமே நாங்களாயிட்டோம், நாங்கள் லவ் பண்ணதுனால தான் இப்படி ஒரு இது ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய, எனக்கு தான் விருப்பம் இல்லாமல் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அதுவும் எனக்கும் விருப்பமே இல்லை, இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், இந்த சுச்சுவேஷனில் நான் அந்த கேஸை வாபஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அப்போ எனக்கும் அவருக்கும் முன்பகை இருந்துச்சா, அதை வேறு பழி வாங்குறதுக்காண்டி நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டில் என்னை சைன் போட வச்சுட்டாங்க. அங்கே நீ ஒரு ப்ரொபோசராக இருந்துட்டு இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு என்ன திட்டுறாங்க. என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன தப்பானவளாகவும் அவங்க நல்லவங்களாகவும் அவங்க காமிச்சிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே மதியம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. வருத்தப்படாதீங்க மேடம் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன், கிளாஸ் முடிஞ்சிருச்சு கிளம்புறேன் அப்படின்ட்டு இங்கே அழகுமதி கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் மதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் பாகியராஜ் அவங்களும் இங்கே கொடைக்கானல் ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் அப்படியா, சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க, அப்படின்னாச்சும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, இந்த வீட்டில் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ வேலை பார்க்குறீங்க, எத்தனை நாள் ட்ரிப்பு அப்படி சொல்லி கேட்குறாங்க. 3 நாள் ட்ரிப்பு அப்படின்னு சொன்னதும் 3 நாள் இங்கே கண்ணு காணாமல் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க, கொடைக்கானல் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. உடனே மலர் இருந்துட்டு மதி நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறது கிடையாது, அவங்க பேங்க்கில் கொடுத்த ஆஃபரில் 4 பேர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீயும் சுரேஷும் இங்கே கூட வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துட்டு என்னங்க நான் எப்படி உங்கள் கூட வரேன், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்னதும் இல்லை மதி உங்களுக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, அதுவும் இல்லாமல் நீ பிடிக்காமல் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்க, இதனால் உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நீ வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் உன்னுடைய மனசுக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன், நீ என் கூட சேர்ந்து வந்தால் எனக்கு இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் என்னங்க எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லையே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சுரேஷ் வரேன்னு சொல்லிட்டான், நீயும் ஓகே சொல்லுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ப்ளீஸ் மதி எனக்காக என் கூட வா மதி ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 3 நாள் நான் லீவ் போட்டேன்னா என் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் கட் ஆகிடும், எக்ஸாம் வேறு வருது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் நடத்தி முடிக்கணும், அதுவும் இல்லாமல் நிறைய லீவ் போட்டால் அதுக்கடுத்து என் வேலையிலையும் சிக்கலாயிடும் அப்படின்ட்டு மதி சொல்கிறாங்க. ப்ளீஸ் மதி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி நீ கூட வர முடியாதா, நீ வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன், அவரும் தான் நீ வரணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்ட்டு மழை சொல்கிறாங்க. நீ வரலன்னா இல்லாட்டி நான் போகலை, நீ வந்தால் நான் போகிறேன், இல்லாட்டி நான் போகலை, நான் போயிட்டேன்னா அப்புறம் எல்லா வேலையும் தலையில் கட்டிடுவாங்க இந்த வீட்டில், அதனால் நீ வரலன்னா நானும் வரல அப்படின்ட்டு மலர் சொன்னதும் எதுக்காகங்க நான் போகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணணும், நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. உங்களுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு மதி சொன்னதும் மலர் ரொம்ப சந்தோஷம் மதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இங்கே மலர் இருந்துக்கிட்டு சுரேஷ் கிட்ட வந்துட்டு இங்கே பாருடா நான் மதிக்கிட்ட பேசி இந்த ட்ரிப்புக்கு வரதுக்கு சம்மதம் வாங்கிட்டேன், மதியும் நம்ம கூட சேர்ந்துட்டு கொடைக்கானல் வர்றா அப்படின்னு மலர் வந்து சுரேஷ் கிட்ட சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு அண்ணி இங்கே பாருங்க உங்களால் தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு, அதுக்கு உங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறீ அண்ணி அப்படி சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. எதுக்கிட்ட நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேலை கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தானே, அதனால தான் நான் மதிக்கிட்ட பேசி உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அவகிட்ட வாபஸ் வாங்க சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி மழை ரொம்ப நன்றி அண்ணி, உங்களால் தான் எனக்கு வேலை கிடச்சி, நீங்கள் மதிக்கிட்ட பேசலன்னா மதி இதுக்கு சரினே சொல்லியிருக்க மாட்டா, என் கூட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்க மாட்டா அப்படின்னு சுரேஷ் சொன்னதும் எதுக்காக சுரேஷ் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேலை கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தானே, மதிக்கிட்ட நான் பேசினேன், ஆனால் மதி தான் உன் கூட வரதுக்கு சம்மதம் சொன்னான், மதி ரொம்ப நல்ல பொண்ணு சுரேஷ், உன்னை பற்றி சொன்னதும் அவள் உன் கூட வரதுக்கு சம்மதம் சொல்லிட்டா, அவளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும், நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியலை, ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு சுரேஷ், ஒரு பையனை போட்டு அவங்க மாமா சொன்னாங்கன்னு சொல்லி அடிக்கிறதெல்லாம் உன்னுடைய வேலையா, தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்குறது தானே உன்னுடைய வேலை, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத சுரேஷ், இனிமேலும் நீ போலீஸ் வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக இருக்கிறது பாரு சுரேஷ் அப்படின்ட்டு இந்த அழகுமலர் சொன்னதும் சரிங்க நீ இனிமேல் நான் நல்லபடியாக என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து இங்கே மலர்கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ரொம்ப குளிர்மாடா, அதுக்கு நாங்கள் தேவையான ஸ்வெட்டர் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிக்கோ, நாளை கழிச்சு நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்ட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. இங்கே மதி வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷ் வர்றாங்க. உடனே மதிக்கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே மதி எதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இல்லை
நீ என் மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்குவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஆனா நீ குடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்ட எனக்காக. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்ன செய்ய? எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கேஸ வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. ஆனா கடைசில நான் தான் கெட்டவ மாதிரி எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன செய்ய? கல்யாணம் ஆனா இதெல்லாம் நடக்கும் போலக்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, "என்ன மதி நான் உன்கிட்ட நன்றி சொன்னா, நீ என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாங்க. பிறகு என்ன செய்ய? நீங்க அந்த இடத்துல நான் ஏதோ முன் விரோதம் காரணமா தான் உங்க மேல பழி போட்டேன்ல நீங்க அதுல எழுதியிருந்தீங்க. அந்த இடத்துல நான் சைன் போட்டுருக்க கூடாது. ஆனா மலர் அக்காவுக்காக தான் நான் சைன் போட்டேன். மத்த யாரையும் நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு இங்க மதி சொன்னதும், சுரேஷ் வந்துட்டு, அதான் ரொம்ப தேங்க்ஸ். என் மேல தப்பு இருந்தாலும் இந்த கேஸ வாபஸ் வாங்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சுரேஷ் வந்து இறங்கி போய் சொல்றாங்க. ம். அதுவும் இல்லாம கொடைக்கானல் ட்ரிப்ப பத்தி அந்த அக்கா சொன்னாங்க. அந்த அக்காவுக்காக நான் வர்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு, இங்க சுரேஷ் கிட்ட மதி சொன்னதும், சரி அதுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சுரேஷ் சொல்றாங்க. உடனே மதி, பரவாயில்லையே இப்படியெல்லாம் பேச தெரியுமா? அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்க்குறாங்க. மறுநாள் காலையில மதி எப்பவும் போல ஜாக்கிங் போயிட்டு வர்றாங்க. ரொம்ப ஓடி வந்த களைப்புல திடீர்னு ஒரு மாதிரி ஆகி தலை சுத்திட்டு கீழ விழ போறாங்க. அப்ப சுரேஷ் வந்துட்டு, "மதி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உடனே அங்க சுரேஷோட அம்மாவும், அப்பாவும் இருந்துகிட்டு, "காலையில ரோட்ல ஓடக்கூடாதுன்னு சொன்னா எங்க கேட்கறா? விடிய காலையில ரோட்ல ஓடி, இப்ப வீட்ல வந்து மயங்கி விழுந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் இவளுக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய தெளிச்சு எழுப்பி விடுறாங்க சுரேஷ் இருந்துகிட்டு. உடனே மலர் இருந்துட்டு, "மதி என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு மயக்க போட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "தெரியலங்க. ஒரு மாதிரி அ திடீர்னு ஆயிடுச்சு. எனக்கு இப்படியெல்லாம் இருந்தது கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "அப்படியா? மதி பார்த்து ஓடி போயிட்டு வர வேண்டியதானே? என்ன மதி பார்த்து இரு" அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. இந்த நேரத்தில சுரேஷ் இருந்துகிட்டு, "மதி பார்த்து போயிட்டு வர மாட்டியா? ஜாகிங் போகும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷும் மதி மேல ரொம்ப கேர் எடுத்து பேசுறாங்க. இவ காலங்காத்தால ரோட்ல ஓடக்கூடாதுன்னு சொன்னா எங்க ஓடுறா? உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறேங்கிறா. இங்க மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் இவளுக்கு தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மாவும், அப்பாவும் மதிய திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சுரேஷ் மதிய கை தாங்கலா பிடிச்சு ரூமுக்கு கூட்டு போறாங்க. "இப்போ ஓகேவா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஓகே. அ அது என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு." அப்படி சொல்லிட்டு மதி சொன்னதும், சுரேஷ் இருந்துட்டு, "தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணும் வேண்டாம். பரவாயில்ல." அப்படின்ட்டு இங்க மதி சொல்றாங்க. உடனேவும் இங்க மலர் இருந்துகிட்டு, "பரவால்ல. சுரேஷ் மதிய நல்லா பார்த்துக்குவான்னு நெனைக்கிறேன். இனிமேலு மதிய பத்தியும், சுரேஷ் பத்தியும் கவலைப்பட தேவையில்ல." அப்படி சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்காங்க. இங்க சுரேஷோட அம்மாவும், அப்பாவும் தங்கராஜ்க்கு கால் பண்ணி, அவங்க 3 நாள் ட்ரிப்பு போறதா சொல்றாங்க. உடனே தங்கராஜ், "என்னது 3 நாள் கொடைக்கானலுக்கு போறாங்களா? இத சுரேஷ் என்கிட்ட சொல்லவே இல்ல மாமா." அப்படின்னு சொல்லி, "நான் இப்பவே வரேன் வீட்டுக்கு." அப்படின்ட்டு ரேவதியும், தங்கராஜையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு சுரேஷ பார்த்துட்டு, "என்ன சுரேஷ் 3 நாள் கொடைக்கானல் போறியாமே! என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும், "இல்ல மாமா உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அதுக்குள்ளயே அப்பாவும், அம்மாவும் சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொன்னதும், "என்னடா நீ தானே எப்பவுமே என்கிட்ட சொல்லுவ. கல்யாணம் முடிச்சுட்டு ஹனிமூன் போறேன்னு சொன்னா, நான் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டேனா? ஏன் உங்க அண்ணன் ஏற்பாடு பண்ணது தான் நீ போவியா?" அப்படின்ட்டு சொல்றாங்க. "இல்ல மாமா அவங்க பேங்க்ல ஏதோ ஆஃபர் குடுத்துருந்தாங்களாம். அதனால தான் நாங்க போறோம்" அப்படிங்கிறாங்க. உடனே ஆஃபர்னா, அங்க போயிட்டு அவங்க குடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிற மாதிரியா? உங்க அண்ணன் பேங்க்கோட போயிட்டு வரட்டும். நம்ம ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு தங்கராஜ் ஒரு புதுசா ஒண்ணு கிளப்பி விடுறாங்க. அத பார்த்துட்டு மதி இவங்க என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.